மம்மி பிரியா, மம்மி அவரை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க மம்மி. தப்பு செஞ்சா போலீஸ்ல மாட்டிதான் ஆகணும். ஆமா, நீயே ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லையா? இல்ல, அவர் கொலை செய்யற அளவுக்கு மோசமான ஆள் இல்ல. அவர் கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டாரு. நீங்க தான் லாயர் கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு விடிய எடுக்கணும். ஏம்மா, நீ தனியாவா வந்த? இத பாரு, மாப்பிள்ளை எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதோ பாருமா, இந்த மாதிரி நேரத்துல உன் மனசுல எந்த கவலையும் இருக்கக்கூடாது. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. நீ போய் எஸ்டேட் பங்களால ரெஸ்ட் எடு. மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மம்மி. தம்பி. ஆகாஷ், ஹாய் பிரியா, எப்படி இருக்க? பையன் எப்படி இருக்கான்? உள்ள டிஸ்டர்ப் பண்றானா, உதைக்கிறானா? சுமாரா, எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாம. இத பார், பிரியாவை கூட்டிட்டு நீ எஸ்டேட் பங்களாக்கு போ. அவளை செக்அப் கூட்டிட்டு போனோம். டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் பின்னாடியே வரேன். ஓகே, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். கமான் பிரியா. என்ன ஷாக் அடிக்குது? உள்ள பையன் பவர்ஃபுல் நினைக்கிறேன். போடா கோவேஜ், வண்டி ரெடி பண்ணு. ஓகே, கமான் பிரியா. மம்மி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்லம்மா, நீ ஜாகிரதையா போயிட்டு வா. போ. இந்த கேஸ் சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து ஒத்துழைக்கணும். சண்முக சுந்தரம், பிரியாவை காணப்பா. வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், எங்க போனான்னு தெரியல. புள்ளத்தாச்சி பொண்ணு காலையில இருந்து காணப்பா. எல்லாம் ஒன்னால வர்றது. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா பிடிக்குதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்காம கடின்னு கடிச்ச அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. இப்ப எங்க போய் தேடுறது? அக்கா, அவ அப்படியெல்லாம் எங்க ஓடி போயிருக்க மாட்டா. அப்படியே போயிருந்தாலும் அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க, நான் அவளை கூட்டு வரேன். ஏனுங்க, உள்ளே வரலாங்களா? தெரிய முடியும் எனக்கு. என்னை பார்த்தோன்னா மூஞ்சியை தூக்கி உம்முன்னு வச்சுக்க எனக்கு நல்லா தெரியும். என்னைக்கு நீ என்ன புரிச்சுனா மதிச்சிருக்க? என்னைக்கு மதிச்சு வான்னு உள்ள கூப்பிடுறதுக்கு நான் மரியாதை எதிர்பார்த்தீங்க வரல. என் பொண்ணு எங்க வச்சிருக்க? பிரியா, பிரியா. எப்படி மாப்பிள்ள சகலகலா வல்லவன்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து ஆட்டம் போட்டீங்களே, இப்ப என்னாச்சு? என்னாச்சு? பொண்ணு கோர்ட் பர்மிஷனோட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இப்ப காணோன்னு புது டிராமா ஆடுறீங்களா? இத நான் போலீஸ்க்கு சொன்னேன். ஜாமீன்ல வந்தாரே மாப்பிள்ள, அவர் மறுபடியும் கம்பி எண்ணுவாரு. ஏண்டி பொண்ணை காணோம்னு சொல்றேன், பெத்த தாய் உயிரை நடுங்க வேண்டாமா? உடம்ப சேவன் நின்று போலீஸ் கோர்ட்னா பேசிட்டு இருக்க. நீ பயங்கரமான கிரிமினல் ரே. உன் ரூட்ல போனா தான் நீ சரிப்பட்டு வருவ. உன்னைய என்னடா இந்த கேன காத்தானு சுட தெரியாதுன்னு பாக்குறியா? இதுல குண்டே இல்லாட்டியும் பரவாயில்ல, உன்னை அடிச்சா கொண்டு போட வேண்டிய. எடு போன, எடு போன. ஹலோ. ஹாய் ஆகாஷ், நான் பரமேஷ் பேசுறேன். கோவிந்தோட பண்ண வீட்டுல இருந்து பேசுறேன். பிரியா எங்க தான் இருக்கா? என்னடா எஸ்டேட் பங்களாக்கு போலான்னு கேக்குறியா? அது நமக்கு சேஃப்டி இல்ல. ஆனா இது பயங்கர சேஃப்டி. யாரும் வர முடியாது. நீ கிளம்பி இங்க வந்துரு, நம்ம நேரா பேசிக்கோ. நம்ம பொண்ணு உன் ஃபாரின் பிரதர் கூட நம்ம எஸ்டேட் வீட்ல இருந்து நினைச்சிட்டீங்கல, அவ உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டாண்டி. தடி கோயந்தனோட பண்ண வீட்டுல வச்சிருக்கா அவளை. முடிச்சிட்டீங்க போ. ஏமாளி கழுத நடா. சண்முகனே, பிரியம்மாவை தேடிக்கிட்டு தடி கோயந்தனோட பண்ண வீட்டுக்கு போயிருக்காரு உங்க மாமா. உங்களுக்கு வருத்தம் இருங்க. ஹாய் ஆகாஷ். டேய் ஃபாரின் டுபாக்கூர் என்னடா மாம்ஸ்? என்ன டேய், முச்சந்தியில நாய் பிடிக்கிற மாதிரி தாயத்தை கையில கட், கால்ல கட், இடுப்புல கட் நீ இழுத்து இழுத்து பேசினா நீ ஃபாரின் ரிட்டர்ன் ஆயிருவியா? எங்கடா வச்சிருக்கேன் பொண்ணு? மாம்சே, அநேகமா உனக்கு வீரம் வந்து 1 மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் மாட்டி சேர்ந்து வந்திருக்கீங்க. கோவன்ஸ், அநேகமா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் நினைக்கிறேன். சரி, செட்டில்மெண்ட் பேசி முடிக்குமா? அட பாவிங்களா, நல்லவங்கள மாதிரி நடிச்சிட்டு செட்டில்மெண்ட்டை பத்தி பேசுறீங்களா? எங்கடா என் பொண்ணை வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. பிரியா, பிரியா, அம்மா, பிரியா. அக்கா, முதல்ல டீல் பேசி முடிப்போம். அப்புறம் பொண்ணை நீ கட்டி பிடிச்சிக்கோ, கிஸ் பண்ணிக்கோ. கம் பேக். ஏன் கிட்ட குத்த குட்ட 30 ஏக்கர் நிலத்தையும் ஏன் மேல எடுத்து சொல்லு, அவ்வளவுதான். மாம்சே, தூக்கி போட்டுரு, அதான் உனக்கு கௌரவம். ஆகாஷ், இப்ப நம்ம டீலிங்ஸ் வருவோம். எனக்கு ஒரு 30 lakhs கொடுத்துரு. எங்களுக்கு கொடுக்க வேணாம். சிங்கிள் பைசாவும் பைசா எனக்கு வேணாம். 2 பாம்பே செட் இருக்கான், அவனுக்கு செட்டில் பண்ணு. கொஞ்சம் கடை வாங்கிட்டேன். பாம்பேல கால் வைக்காம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்னால் நுழைய முடியல. சேட்டுக்கு டிஸ்டர்ப் பண்றானுங்க. நீ ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம். நான் பண்ண வேலைக்கு ஒரு லேபர் சார்ஜா போட்டு கொடு. நீ என்ன சொன்ன?
பிரியாவையும் சண்முகத்தையும் பிரிக்கணும்னு சொன்னேன். டெம்பரவரியா பிரிச்சா திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அதனால பர்மனண்டா பிரிக்கணும்னு நினைச்சேன். முத்துவை மர்டர் பண்ணி மேட்டரை தூக்கி சண்முகத் மேலே போட்டேன். புடிச்சாம்பார் போலீஸ். இந்த மர்டர் மட்டும் நான் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணியிருந்தேன் பை $3 million கைக்கு வந்திருக்கோம். நீ என்னடா நான் மர்டரோட வேலையை தெரியாம பேசிட்டு இருக்க, இன்சல்ட் பண்ற என்ன? நீங்களா அந்த கொலை செஞ்சீங்க? ஆமா காஸ், நான் தான் பண்ணேன். எதுல வேணா பேலன்ஸ் வைக்கலாம், ஆனா எனிமிட்டி நோ பேலன்ஸ், ஃபுல் செட்டில்மெண்ட் தான். கேட்டையாடி ஏண்டி வீட்டுல இருக்கிற ஆம்பளைகளை மதிக்காம அள்ள கைகளோட கார்ல ஏறி சுத்தினியே, அப்பவே நான் நினைச்சேன் இந்த நாயே கட்சி மாதிரி சமயம் பார்த்து கவுத்துட்டுவானு. கரெக்டா கவுத்துட்டானு பாத்தியா? ஜாஸ்தி பேசுற செல்வகுமார், அந்த பேப்பர் எல்லாம் கொண்டு வாங்க. நீயுமா? அட அப்புறம் என்ன மேடம், என்னதான் அல்ல கையா இருந்தாலும் ஒரு ஆம்பளை கூட மதிக்காம காரை துப்பிக்கிட்டே இருந்தா நாங்க என்ன தொடச்சிக்கிட்டே இருக்கணுமா? வெயிட்டா கவனிக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் வெயிட்டான பேப்பர்ஸோட வந்திருக்கேன். மாம்சன் டக்காஸ், கையெழுத்து போட. முடியாது முடியாது முடியாது, என்னால கையெழுத்து போட முடியாது. உன்னால என்னடா செய்ய முடியும்? இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? கையெழுத்து போடுறதுனா போட்டுதானா? சும்மா இருங்க. அவன் தான் அறிவு கட்டத்தனமா பேசுறான்னா நீங்க வேற. ஏண்டி நீதான் பெரிய வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஃபாரின் பிரதர் கூட்டு வந்தா ஃப்ராடு. அயோக்கிய பசங்க ஒண்ணு சேர்ந்தானுங்க. போடுறதெல்லாம் போடு, இல்லைன்னா கொண்டு போடுவானுங்க. போடுறேன் இல்லையா? கோவன்ஸ், குதிரை கணக்குது. மாப்பிள வந்துட்டான்னு நினைக்கிறேன். Go and catch that மாப்பிளை.
டாக்டர் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா டாக்டர் உள்ள வந்து பாருங்க. பிரியா 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 டாக்டர் குழந்தை அப்படி போடு ஆம்பளை பிள்ளை. மாப்பிள டபுள் சியா உன்னை பிளாக்ல வித்துருவான். டிக்கெட் வைக்கிற பத்தி கோதான் பாரு. இது என்ன பொண்ணா ஆனா? ஆய் பொண்ணு. யோ தாடி குத்த போதியா படாம தானே கொஞ்சம் நேரம். வாங்கிக்க. இவ கிடக்குறா நீங்க புடிங்க மாப்பிள. பாசத்தை காட்டுறது கூட என்ன தயக்கம்? குழந்தை எடுத்து வீர காட்டணுமா? மாப்பிள கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தை எடுத்து கொஞ்சம் அட மூ குறிஞ்சு நிக்காத. குழந்தைக்கு சைன செட்டாக ஆயிரு போகுது. தப்பு தப்பா கணக்கு போட்டா கடைசியில் இப்படித்தான் அழுதுட்டு நிக்கணும். போட்டா மாப்பிள மாதிரி கணக்கு போடணும். அன்னைக்கு என்ன சொன்னா 8 மாசத்துல 8 குழந்தை பத்தி காட்டுன்னு சொன்னான்ல. போட்டா அப்படி போடணும் கணக்கு. கேளு மன்னிப்ப. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. ஐயோ சொதப்புறீங்களா அத்தை? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க பிடிவாதம் தைரியம் தான். அதை தப்புனு கீழே விட்டு உடைச்சிங்களா? அத்தை சும்மா அப்படி இருக்க வேண்டாமா? எனக்கு புரியுங்க. எப்படி இருப்பாங்க? எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? மாப்பிள பொம்பளைக்கு தைரியமும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதான். அதே திமிரு தெனாவட்டும் மாறினா அப்புறம் ஹிட்லர் ரேஞ்சு தான். அம்மா எல்லாம் சும்மா தான். இந்த அம்மா ஐயோ உங்க பொண்டாட்டி சொல்றாங்க மாமா. அடாடாடா என்ன சத்தம் இது? யார் என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நர்ஸ் என்ன இது? என்ன நாப்கின்ல சுத்தி வச்சிருக்க? என்ன ஹாஸ்பிடல் இது? இப்படி ஒரு ஹாஸ்பிடல் என் பொண்ணை சேர்க்கறதே? பாத்தீங்களா? பிடிவாதம் பிடிக்கிறேன்னு சொன்னீங்க. பழையபடி வேதாள முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. என் வாழ்க்கையில விளையாண்டீங்களே மாப்பிள. யோ கபி கபி, நீ பிறக்கிற அன்னைக்கே பொண்டாட்டியிட்ட அடி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டே பிறந்தவையா. அப்படி ஒரு யோகக்காரையா. அது என்ன கபி கபி? ஓ அது உங்களுக்கு தெரியாதா? யோ அந்த கபி கபி இவங்க கிட்ட சொல்லாமலே நீ எஸ்கேப் ஆயிட்டியா? அம்மா அவருக்கு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போச்சா, அத அப்பப்ப நினைச்சு பாடிட்டு இருப்பாரு. யோ டாடி பாடு. கபி கபி மேரா தில்லுமே. உனக்கு வாழ்க்கை பூரா அடிதாண்டி, வாழ்க்கை பூரா புத்தூர் கட்டுதாண்டி. நோ நோ, இனிமே கபி கபி தான். ஓ என் மாமன் மகளே, மாமி வீட்டு மாடத்து குயிலே, மஞ்ச குளிச்ச ராசி ராசிதான். மனம் போலே எல்லாம் பலிக்கும் யோகம் யோகம்தான்.